Hi friends, welcome to Riva's family. Last week Sunday அன்னைக்கு பையன் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமான்னு கேட்டிருந்தான். ஆக்சுவலி அவனே தான் இன்ஸ்டாலேருந்து ஒரு பிரெட் ஸ்நாக் வந்து சென்ட் பண்ணியிருந்தான். அதை பார்த்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு 3 முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டு அது கூடவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து ப்ரெட்டு நம்ம எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவசரமாக செஞ்சதுனால வீட்டில் ப்ரெட் இல்லை, ஸோ கடையில் மில்கா ப்ரெட் தான் வாங்கியிருந்தேன். நமக்கு வேண்டான்னா ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். நான் ஓரங்களை கட் பண்ணல, அதை அப்படியே வந்து அந்த முட்டை கலவையில் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. 2 பக்கமும் நல்லா மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ஒரு கோட்டிங் வந்து நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் அவசரமாக நமக்கு ஏதாவது ஸ்நாக் வேணும்னா இதை பண்ணிக்கலாம். நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸ் தடவுன அந்த ப்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறதும் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கிறதுமே வந்து காரம் ஓரளவு இருக்கும். அதனால் மிளகாத்தூள்லாம் எதுவும் போட தேவையில்லை. ஒரு அவசரமான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே வந்து பையன் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சோண்டு தான் பண்ணேன். ஒரு 4-5 ப்ரெட் மட்டும்தான் வந்து கட் பண்ணி பண்ணியிருந்தேன். பொரித்து எடுத்து வைக்கும்போதே வந்து நானும் சாப்பிட்டுக்கிட்டேன், பையனும் சாப்பிட்டுக்கிட்டான். ஒரு அவசர ஸ்நாக்ஸ் ரெடி. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால அந்தளவுக்கு வீடியோலாம் எடுத்து போட முடியறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதோட பூஸ்ட்னால நான் இன்னும் நிறையா வீடியோஸ் எடுத்து போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.